வருஷமாக இது பாரம்பரியமாக நடந்துகிட்ருக்கு. சமீபத்தில் பிரச்சனை வந்தப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் கேன் நாட் பி ஸ்டாப்டுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை நாங்கள் காமிச்சோம். பட் வந்து அவங்க அந்த தீர்ப்பை மதிக்கலை, யாருமே மதிக்கலை. எல்லா அதிகாரிகள்கிட்டையும் நான் மொபைலில் வச்சுருக்கோம், போய் காமிச்சோம், பேப்பர் வைஸும் போய் காமிச்சோம். யாருமே அந்த தீர்ப்பை வந்து மதிக்கலை. நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து தீர்ப்பு இருக்கு என்னன்னா, அதாவது கோர்ட்டோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, த இயர் ஓல்டு ப்ராக்டிஸ் அந்த ட்ரெடிஷ்னல். ஏன்னா வந்து அது லா இருக்கு. அதாவது டைம் இம்மெமரபிளா நடக்கிற ஒரு பாரம்பரியத்தை வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இது டைம் இம்மெமரபிள். ஏன்னா ஃப்ரம் திருமலை நாயக்கர் பீரியட்ல இருந்து எங்களோட திருவிழாவை வந்து அங்க நடத்த வேண்டியது ஆக்சுவலா தேனூர்ல. அதை இங்க ஷிஃப்ட் பண்ணதுனால ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாத்துக்குமே 7 கரையாளர்களுக்கு கரை கொடுக்கறது வழக்கம். ஏன்னா வித் ஜட்ஜ்மெண்ட்டும் ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் எங்கிட்ட இருக்கு சார். நாங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஸோ அஸ் பர் த லா எல்லாரும் நடப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த முன்னேற்பாடும் பெருசாக இதை நாங்கள் எதிர்பார்க்கல. ஆன் டைமில் அந்த இது நடக்கும்போது எல்லாம் அப்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ் அண்ட் எவ்ரிபடி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் யார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கல, எங்களுக்குரியது கிடைக்கல. ஈவன் தோ கோர்ட்டோட இது இருந்தும் எங்களுக்குரிய இது கிடைக்கல. இது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால அதில் ஒரு தரப்பு இந்த திருவிழாவே நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தேனூரில் இந்த திருவிழாவை போய் அழகர் ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னு கொண்டு போயிட்டாரு. இதை நாங்கள்லாம் உடன்பாடு பண்ணலை. ஏன்னா திருமலை நாயக்கர் காலத்திலேருந்து செய்கிறதுனால இன்று வரைக்கும் நாங்கள் இந்த திருவிழாவை சீரும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ திருப்பி 3 வருஷமாக அங்கேருந்து இங்கே வந்து இந்த எதிர்த்தாப்படி அன்னதானம் நடத்துகிறேன் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி அரசு போலீஸ் அதிகாரிகள்லாம் பொய்யா சொல்லி இன்னைக்கு இந்த 7 பேர்த்துக்கும் மரியாதை கொடுக்காமலே இந்த இடத்த விட்டு சாமி கிளம்பிடுச்சு. நாங்கள் கிராமத்தில் இருந்து என்னதான் அழகர் கோயிலேருந்து இது செலவு பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி கிராம மக்கள் இங்கே வலது பக்கம் பார்த்தா தெரியும், எல்லாத்துக்குமே கிராமத்து மக்களுக்கு பூராமே பிரசாதம் மண்பானையில் போட்டு இன்று வரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அதையும் பார்ப்பீங்க, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களை வந்து வயலேட் பண்ணி எங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கைவர்கள் காசை செலவழித்து போலீஸ் அதிகாரிகளை ஏவி இன்னைக்கு வந்து மரியாதை கொடுக்காம போயிட்டாங்க. இதுக்கு வந்து அழகர் கோயில் நிர்வாகமும் முழு பொறுப்பு. நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் இதில் ஏற்கனவே ஆர்டர் வாங்கியிருக்கோம். பெஞ்சில் எங்கள் 7 பேர்த்துக்கும் மரியாதை கொடுக்கணும்னு அதையும் டிசி சொல்கிறாரு. அதையும் கேட்காம போயிட்டாங்க. இதுக்கு டிசியும் தான் உடந்தை. அதனால் இது கொடுக்காம போனது அடுத்த வருஷம் இவங்க தேனூர் மண்டபக்கூடிய எங்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொண்டாட முடியாது. ஏன் சித்திரை திருவிழாவே நடக்காது. இதுக்கு சரியான வழிமுறைகள் இல்லாட்டி இந்த சித்திரை திருவிழாவே திருமலை நாயக்கர் காலத்தில் இந்த தேனூர் மண்டபப்படி வச்சு தான் சித்திரை திருவிழாவே நடந்தது. அதுக்கப்புறம் தான் குதிரை வாகனமெல்லாம் அடிஷனலாக சேர்த்தது. இப்போ அந்த குதிரை வாகனம் தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒழிய இந்த தேனூர் மண்டபத்தை டம்மியாக எடுக்கிறாங்க. ஆனால் அது இல்லை. சித்திரை திருவிழான்றதே இந்த தேனூர் மண்டபம் தான். மண்டுக மகரிஷிக்கு சாபு விமோச்சனம் கொடுத்ததான் இந்த திருவிழாவினுடைய நோக்கமே. அதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது.